அஜித்குமார் சமாச்சாரம் நடந்தது. அதுல இருந்து நம்ம இன்னும் மீள முடியல. அதுக்குள்ள இன்னொரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. தனிப்படை என்கிற கொலைப்படை இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. தற்கொலை பண்ணிக்க போறேன், என்னுடைய தற்கொலைக்கு காரணமே இந்த 5 பேர் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பேங்கிங்ல எந்த மாதிரியான ஃப்ராட் நீங்க பண்ணுவீங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அந்த கிரிமினல் மைண்ட் இருந்தாதான் உங்களை பிடிக்க முடியும். காவல்துறை அவுட் ஆஃப் கண்ட்ரோல். காவல்துறையே ஏடிஜிபிக்கும் டிஜிபிக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டு இருக்கு. பேசு தமிழா பேசிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடைய நிகழ் அரசியல் விமர்சகர் திரு வாசவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருமலா நிறுவனத்தோட மேனேஜர் நவீன் என்பவர் 44 கோடி கையாடல் செய்யப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அவர் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கார். இந்த என்ன சார்? இப்பதான் அஜித்குமார் சமாச்சாரம் நடந்தது. அதுல இருந்து நம்ம இன்னும் மீள முடியல. அதுக்குள்ள இன்னொரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. இதுலயும் பின்னால போலீஸ் இருக்கா, போலீஸ்ல அந்த தனிப்படை என்கிற கொலைப்படை இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அண்ணாமலை ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. ஊடகங்கள்ல எல்லாம் இது மிகப்பெரிய செய்தியா மாறிக்கிட்டு இருக்கு. திருமலா பால் 1996 இருந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா இங்க நடந்துட்டு இருக்கு. 44 கோடியே 50 லட்சத்தை அவர் நவீன்கிறவர் கையாடல் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுதான் கேள்வி. அதுக்கு புகார் அடிச்சிருக்கிறாங்க 27ஆம் தேதி. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அந்த புகாரை அவங்க எஃப்ஐஆராவோ சிஎஸ்ஆராவோ மாத்தல. இதெல்லாம் சிஎஸ்ஆரா போட முடியாது, எஃப்ஐஆரா தான் போட முடியும். ஏன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு குற்றம் கிடையாது 44 கோடி அப்படிங்கிறது. இதுல பல சந்தேகங்கள் எழுகின்றன. இன்னைக்கு திடீர்னு என்ன ஆயிருக்கு, காலையில அவருக்கு சொந்தமான ஒரு நிலத்துல அவருடைய சடலம் மீட்கப்படுகிறது. அவர் உடனே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சொல்றாங்க. ஒரு குறுஞ்செய்தி, அதாவது ஒரு மெசேஜ் அவருடைய சிஸ்டருக்கும் அலுவலகத்துல ஒருத்தருக்கும் அனுப்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இமெயில் அனுப்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுல அவருடைய கூட செய்யும் ஒரு 5 பேரை குற்றம் சாட்டியிருக்கிறாரு. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், என்னுடைய தற்கொலைக்கு காரணமே இந்த 5 பேர் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மீன் டைம் அங்க இருக்கிற டெப்டி கமிஷனர், குளத்தூர் டெப்டி கமிஷனர் பாண்டியராஜன் அவர் தொடர்ச்சியா இதுல விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாரு. புகார் எழுதாமையே, அதாவது எஃப்ஐஆர் போடாமே விசாரணை பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். 2 வாரமாக விசாரிச்சுட்டு இருக்காரு சார். 2 வாரமா விசாரணை பண்றாரு சொன்னா, ஒரு ஆளுடைய, அதாவது விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய அந்த மனிதருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நீங்க திங்க் பண்ணி பாருங்க சார். படுபயங்கரமா இருக்கும் சார். கூடவே இவங்க என்ன சொல்றாங்க, இதுல நிறைய விஷயங்கள் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவர் சொல்றாரா அந்த மாதிரி நான் பணத்தை திருப்பி கொடுத்து விடுறேன் அப்படின்னாரா, அந்த மாதிரி திருப்பி கொடுத்ததா சொல்றாங்க. அந்த கடிதம் உண்மையாலேயே அவரால் எழுதப்பட்ட கடிதமா அல்லது எழுதி வாங்கப்பட்ட கடிதமா, இமெயில் அவராவே எழுதின இமெயிலா அல்லது எழுதப்பட்ட இமெயிலா, அவருடைய ஐடி எடுத்து எழுதப்பட்ட இமெயிலா, இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. அதுல இன்னொருத்தர், அவர் பேர் என்ன, தீரஜ் ஜா அப்படின்ட்டு ஒருத்தர், தீரஜ் ஜா அந்த நிறுவனத்துல பணிபுரிகிற ஒரு அதிகாரி. இந்தியா உள்கட்டமைப்பு என்ற துறையை அவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. இவர் தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்ததாகவும் அந்த நவீன் அந்த கடிதத்துல, அந்த சகோதரிகள் எழுதப்பட்ட கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. அவர் சொன்னாரா அந்த மாதிரி எனக்கு 50% கொடுத்துரும் அப்படின்னா, இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்? அதாவது ஒரு கம்பெனில வேலை பண்றவங்க ஒரு மிகப்பெரிய கையாள நடந்திருக்கு. அது தணிக்கையில தான் தெரியறதுங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. தணிக்கை வரைக்கும் போகவே கூடாது சார். ஏன்னா இவங்களுக்கு டெய்லி ரிப்போர்ட், டெய்லி இவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாங்க, இவ்வளவு சேல்ஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நீங்க பணத்தை கொடுக்கணும், சேல்ஸ் பண்ணதுக்கு அந்த விற்பனை மையங்கள்ல இருந்து பணம் டைரக்டா அக்கௌண்ட்ல தான் போகணும், கம்பெனி அக்கௌண்ட்ல தான் போகணும். இது சைபர் ஃப்ராட் மாதிரியா இருக்கா, அல்லது அந்த அக்கௌண்டிங் சிஸ்டத்தை ஏதாவது சேஞ்ச் பண்ணி அந்த கியூஆர் கோட் சேஞ்ச் பண்ணி இவர் அக்கௌண்ட்ல போட்டுட்டாரா அப்படிங்கறதுலாம் மிகப்பெரிய கேள்வி. இதுல ஏகப்பட்ட சந்தேகங்கள் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நான் பேங்கிங்ல தான் இருந்திருக்கேன். பேங்கிங்ல எந்த மாதிரியான ஃப்ராட் நீங்க பண்ணுவீங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு அந்த கிரிமினல் மைண்ட் இருந்தாதான் உங்களை பிடிக்க முடியும், உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் பிடிக்க முடியும். அப்போ இதுல அவர் உண்மையிலேயே இந்த அக்கௌண்ட் மூலமாக, 44 கோடிங்கிறது சாதாரணமா போயிட்டு பால் பேக்கெட் 30 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி கிடையாது சார். நான் அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கண்டிப்பா த்ரூ அக்கௌண்ட் தான் போயிருக்க முடியும்.
அதுல இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து அவருடைய சிஸ்டரு, மனைவி அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்து பணம் போயிருக்கு. எவ்வளவு பணம் போயிருக்குங்கிறத சொல்லவே இல்லை. எந்த சேனல்லையும் எந்த பத்திரிகையிலையும் சொல்லல. ஆனா பணம் போயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ பாண்டியராஜன் எப்படி இதுக்குள்ள வந்தாரு? பாண்டியராஜன் ஏன் வர வேண்டும்? அங்க இருக்கிற காவல்துறையினர் மட்டும் தானே வரணும். பாண்டியராஜன் டைரக்டா விசாரிக்கிறதுக்கு என்ன காரணம்? பாண்டியராஜன் விடுப்பில் போவதற்கு என்ன அவசியம்? இதுதான் நீங்க வந்து நேர்மையா விசாரிச்சிருக்கீங்க, ஒரு புகார் கொடுத்திருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, விசாரணை நடக்குது, காவல்துறைக்கு காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கப்புறமா அவங்களுடைய இதுல பேங்க்ல போயிட்டு அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணீங்க, அவங்களுடைய அலுவலகத்துல போயிட்டு எல்லாம் பாத்தீங்க, அவருடைய வீட்டுல போய் பாத்தீங்க, அவருடைய லைஃப் ஸ்டைல் பாத்தீங்க, அவர் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்கிறாங்க எல்லாம் பாத்தீங்க. எல்லாம் பார்த்த பிறகு நீங்க ரொம்ப நேர்மையா பண்ணிருக்கிறீங்க இதெல்லாமே அப்படின்னு சொன்னா, அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இவர் ஓடி அண்டர் கிரவுண்ட்ல போறதுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு? அங்கதான் வந்து டவுட் அதிகமாகுது. அதனால இந்த மேட்டர் வந்து எனக்கு என்னமோ நிறைய விஷயம் ஒத்து போகல. அதாவது எல்லாமே முடிச்சு போட்டு பார்க்க முடியல என்னால. புள்ளிதான் இருக்கு. என்னால கோலம் போட்டு கடைசியா அதை கம்ப்ளீட் முடியாம இருக்கிறேன் நானு. அதனால இதுல பல சந்தேகங்கள் இருக்கின்றன. இந்த சந்தேகங்கள்லாம் தீர்க்கப்பட வேண்டும். அவர் வந்து உண்மையிலேயே தற்கொலை செய்து கொண்டாரா, அல்லது தற்கொலை செய்ய தூண்டப்பட்டாரா, அல்லது வேற ஏதாவது நடந்து, ஏன்னா தனிப்படைங்கிற கொலை எப்படி வேணாலும் வேலை பண்ணிருக்கோம். இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிறகுதான் உள்காயங்களே தான் இருக்கா, 18 இடங்கள்ல உள்காயங்கள் இருக்கா, கிட்னி டேமேஜ் ஆயிருக்கா, ஆண் உறுப்பு டேமேஜ் ஆயிருக்காங்கிறதுதான் அப்புறமா தான் தெரிய வரும். அதனால ஒரு பெரிய கம்பெனியில 44 கோடி ரூபாய் கணக்கு வழக்கு வரல அப்படின்னு சொன்னா உடனே மேலதிகாரிகள்லாம் வந்துருவாங்க. அதுல ஒரு மேலதிகாரி வந்து சொல்றானா அதை பாதி அமௌண்ட் எனக்கு கொடுத்துரு அப்படின்னாரா? தீரஜா என்ற மேலதிகாரி தான் அந்த பாதி நீங்க கையாள பண்ண பாதி அமௌண்ட் வந்து எனக்கு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு. அப்படி தரலன்றதால பல டார்ச்சரை இவருக்கு ஒர்க் வேலை ரீதியா கொடுத்திருக்காரு இவருக்கு. அந்த மாதிரி ஒரு கேட்டுக்காரா அப்படிங்கிறது தெரியல. அதனாலதான் சொல்றேன், இதுல இந்த 44 கோடி ரூபாய உண்மையிலேயே இவர் தான் எடுத்தாரா, அல்லது வேற யாராவது எடுத்து வச்சுட்டு இருக்காங்களா? அப்படியே எடுத்தாலும் அவர் எங்க வச்சுட்டு இருக்காரு? அக்கௌண்ட்ல இருக்குன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுன்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க பேங்க்காரங்க எல்லாம். அந்த அக்கௌண்ட்ல நீங்க ஆபரேட் பண்ண முடியாம போயிடும். ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு நீங்க போலீஸ்ல இருந்து ஸ்டேஷன்ல இருந்து டைரக்டா வந்து அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா உடனே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அந்த அக்கௌண்ட். நவீன் அவர்களே இந்த கையேடல வந்து ஒத்திட்டு இருக்காரு. நான் ஒத்துக்கிட்டேன், இது வந்து வழக்கு போடாம நானே அந்த காசை கொடுத்துறேன். முதல் தடவையா ஒரு 5 கோடி வந்து கொடுத்திருக்காரு சார். இந்த வழக்கு விசாரணைக்கு பயந்துதான் அவர் சூசைட் பண்ணதா அவரு அந்த கடிதத்துல உருக்கமா எழுதியிருக்காரு. இல்ல நான் இது நம்புற மாதிரி இல்ல சார். இதெல்லாமே என்ன இருக்குன்னு கேட்டா, அவர் செத்து போன பிறகு இந்த அஜித்குமார் நிகிதா சமாச்சாரத்துல தங்க நகை பற்றி பேச்சே இல்லை சார். 500 ரூபா கூட இல்லை சார், 100 ரூபா மேட்டர் தான் சார் அது. அதுக்கப்புறமா பல்வேறு விஷயங்கள் வெளியில வந்து அவங்களே தப்பிச்சுக்கிறதுக்கான எல்லா இதை எடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும் அவர் உண்மையிலேயே கையாடி இருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் குற்றம் நிரூபிக்கும் வரையில் அவர் வந்து குற்றவாளி கிடையாது அப்படிங்கிறது நம்ம சட்ட புரிதல். ஓகே, அவர் உண்மையிலேயே குற்றவாளியா கையாடி இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. வேற யாராவது கையாடி, ஏன்னா இந்த மாதிரி ஒரு அந்த தீரஜ் ஜா மாதிரி ஒருத்தர் 50% கொடுத்துருவோம்னா 22 கோடி ரூபாய் எனக்கு ஒருத்தர் கேட்கறான்னு சொன்னோம்னா அங்க வந்து டவுட் வரதா இல்லையா சார்? அதனாலதான் நான் கேட்கிறேன், இது உண்மையிலேயே அவர் வந்து கையாடினாரா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகம். அவர் அக்கௌண்ட் வயா அக்கௌண்ட் போட்டிருக்காரா இல்லையாங்கிறது சந்தேகம். ஒருவேளை 44 கோடி ரூபாய் வந்து ஜஸ்ட் கேஷ்ல ஹேண்டில் பண்ண முடியாது, அக்கௌண்ட்ல தான் ஹேண்டில் பண்ண முடியும். அப்படிங்கும்போது எந்த மாதிரியான அக்கௌண்டிங் சிஸ்டம் நீங்க வச்சிருக்கீங்க, எந்த மாதிரியான சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜர் உங்க கம்பெனில நீங்க அடாப்ட், ஏன்னா அவங்களுக்கு வந்து 1000 கோடி ரூபாய் கம்பெனி. ஓகே, 1000 கோடி ரூபாய் மேல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பெரிய கம்பெனிலாம் இந்த மாதிரியான ஹேராபேரியெல்லாம் பண்ண முடியாது அவங்களால. அதாவது தில்லுமுல்லாம் பண்ண முடியாது. அப்படியே பண்ணினாலும் கூட ஒரு சின்ன அமௌண்ட் பண்ணலாம். என்ன, உங்க கடையில இருக்கிற கியூஆர் கோடை நான் எடுத்துட்டு என்னுடைய கியூஆர் கோடை ஒட்டிட்டேன்னா அடுத்து வர கஸ்டமர் என்ன பண்ணுவான், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு பணத்தை கொடுப்பான். அந்த பணம் ஏன் அக்கௌண்ட்டுக்கு வந்து விழுந்துடும். அவ்வளவுதான். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணலாமே தவிர பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணவே முடியாது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற இந்த கண்டிஷன்ல
அஜித்குமாருக்கு என்ன நேர்ந்ததோ அது இந்த இடத்துல இந்த சமயத்தில் இந்த நவீனுக்கு நேரத்தை எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. என்னுடைய சந்தேகத்துக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க சார். உண்மையிலேயே தனிப்படை கொடுத்த தனிப்படையும் அந்த தீரஜாவும் கொடுத்த அந்த ஒரு இதனாலதான் அது என்ன ஒரு அழுத்தத்தினால தற்கொலைக்கு தள்ளப்பட்டார். அனிதாவும் தற்கொலைக்கு தள்ளப்பட்டார் தான். அனிதா அப்படிங்கிற அந்த பெண்ணு மரணம் கூட தற்கொலைக்கு தள்ளப்பட்டதுனால்தான் அது நடந்தது. பெற்றோர்களும் அரசியல்வாதிகளும் குறிப்பாக டிஎம்கே காரங்க அதுக்கு காரணம். அதே மாதிரி இதுக்கு பின்னால யாரு பாண்டியராஜன் இருக்காரா? ஏன்னா பணம் பெரிய அமௌண்ட், அதுல ஒரு பங்கு வாங்குறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அப்போ எல்லாருமே கூட்டு இவருக்கு மேல அழுத்தம் கொடுத்ததுனால இவர் இறந்துட்டாரா அல்லது அவர் இறந்ததாக சொல்லப்படுகிறதா? இதெல்லாமே கேள்விகள் தான். இந்த காலகட்டத்தில் நவீன் அவரோட சகோதரிகளுக்கு மெயில் அனுப்புனாரு சொல்றாங்க. ஏன் அவரு நினைச்சதா வாட்ஸ்அப் கால் மூலியமா நேர்படவே பேசியிருக்கலாம்ல சார், இல்லைன்னா போன் மூலியமா நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கலாம். ஆனா மெயில் மூலியமா எழுத என்ன காரணம் சார்? இது உண்மை ஏற்கக்கூடியதா இருக்கா? பாருங்க, நீங்க கரெக்டா நீங்க மோப்ப நாய் மாதிரி கரெக்டா பிடிச்சிட்டு போறீங்க. அதாவது நீங்க சரியான விசாரணை மையத்துக்கு வந்துட்டீங்க. இதுதான் நான் சொல்றேன். நீங்க நம்புற மாதிரி எதாவது பண்ணுங்க சார். நீங்க பண்ணிட்டீங்க, அவன் பாவம் செத்து போயிட்டாரு. அட்லீஸ்ட் இப்போது நீங்க நம்புற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு அந்த போன் எடுத்து அடிக்க தெரியாதா? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு மெசேஜ் தான் போடணுமா, இமெயில் போடணுமா? அந்த மனஸ்திதியில யாராச்சும் இருப்பாங்களா சார்? கையில ஏதோ ஒரு காகிதம் கிடைச்சு சொன்னா அதை எழுதி வச்சுப்பாங்க. இதுதான் சொல்றேன். எது நத்திங் மீட் மை. எனக்கு இதுல பல விஷயங்கள் புரியவே மாட்டேங்கிறது. எப்படி இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உண்மையிலேயே அவர் திருடனா, திருடி கையாடல் செய்திருக்கிறாரா, உண்மையிலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொல்லப்பட்டாரா? இது எல்லாமே இந்த மாதிரி உண்மைகள்லாம் வெளியில வரும். அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான புதிய விஷயத்தான் கொண்டு வரீங்களா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. இதேதான் அஜித்குமார் விஷயத்திலையும் வந்தது. கிட்டத்தட்ட அஜித்குமார் சமாச்சாரம் மாதிரியே இதுவும் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அந்த டிசி கொளத்தூர் டிசி, கொளத்தூர் யாருடைய தொகுதி? மு.க. ஸ்டாலின் தொகுதி, முதல்வருடைய தொகுதி. உங்க தொகுதியில இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயே கூட சொன்னா போலீஸ் துறையை எந்த மாதிரியான கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கீங்க? சார் தான் சொன்னாரு, முதல்வர் என்ன சொன்னாரு? டெல்லிக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னாரு. தமிழ்நாடே உங்க கண்ட்ரோல் இல்ல சார். முதல்வருடைய கண்ட்ரோல். முதல்வருக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். முதல்வருக்கு கட்சி குறிப்பா காவல்துறை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறதா அண்ணாமலை அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு. காவல்துறை அவுட் ஆஃப் கண்ட்ரோல். காவல்துறையே ஏடிஜிபிக்கும் டிஜிபிக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டு இருக்கு. இல்லைன்னா இந்த டிஜிபி அந்த தனிப்படைகள்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணணும் அவசரமா. ஏன் க்ளோஸ் பண்றாரு தெரியுமா? அவங்களுடைய வண்டவாளம் இப்ப வெளியே வரும். இந்த மாதிரி எவ்வளவு கொலைகளுக்கு இந்த தனிப்படை காரணமாக இருந்தது. இப்ப நான் சொல்ல மாட்டேன் இதுக்கும் தனிப்படை தான் காரணம் நான் சொன்னேன்னா என்ன பண்ணுவேன்? இதுக்கு தனிப்படையா அமைக்கலையா சார்? நேரடியா தானே டிசி பாண்டியராஜன் அவர்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இது தனிப்படையா கிடையாது. இல்ல தனிப்படை இல்லைன்னாலும் கூட நீங்க தனியாக செயல்பட்டாலும் அதுக்கு என்ன சார்? நீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க ஜாலம் போடாதீங்க. நீங்க தனியாக சென்று விசாரித்தாலும் கூட அது ஒரு தனிப்படை மாதிரி தான். தனிப்படை அப்படின்ட்டு ஒரு இதை அமைச்சு அந்த தனிப்படை அமைக்கிறதுக்கு கூட அவங்க எழுதி பண்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தர், அந்த ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தர், அந்த ஸ்டேஷன்ல இருந்து 2 பேர், 6 பேர் மொத்தமா பணம் போட்டுக்குவாங்க. எல்லாரும் கூடி ஆலோசிச்சு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பாங்க, அந்த தடயங்களை சேகரிப்பார்கள். அதுதான் தனிப்படை. தனிப்படையினுடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தனிப்படை கலைக்கப்படும். ஆனா தமிழ்நாட்டுல 305 நாளும் சங்கர் ஜிவால் தனிப்படைகளை வச்சு பேரலா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. காவல்துறைக்கு என்ன அவசியம் அப்படின்னா, காவல்துறை தேவையில்லை அவங்களுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் மூடிடலாமா? இந்த தனிப்படை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பொன்மாணிக்கவேல் என்ன சார் சொன்னாரு? பொன்மாணிக்கவேல் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி என்ன சொன்னார் தெரியுமா? பெருவாரியான IAS, UPS, IRS அதிகாரிகள் ரியல் எஸ்டேட்டுக்குள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை சமாதானப்படுத்தவும் அடக்கவும் தான் தனிப்படை பயன்படுத்தப்படுகிறது. ஓப்பனா சொல்றாரு சார். அதேதான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதாவது செல்வந்தர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு, பிரபலங்களுக்கு
இவங்களுக்கு மட்டும்தான் இந்த தனிப்படைங்கிற அந்த அமைப்பு இருக்கு. உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் தான் உதவி பண்ண முடியும். அந்த கான்ஸ்டபிளுக்கு தான் நம்மளுக்கு பாதுகாப்பு வேலை வருது. மற்றபடி இந்த மாதிரி தனிப்படைகள்லாம் இந்த மாதிரி ரொம்ப செல்வாக்கு மிக்க அரசியல்வாதிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் மட்டுமே இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதைத்தான் வந்து சங்கர் ஜிவால் சொல்றாரு. அதிகாரமற்ற பணிகளில் ஈடுபடுவதால் இதை கலைக்கிறேன் அப்படின்னாரு. அப்படின்னா இவ்வளவு நாளா அதிகாரமற்ற பணிகளை அவர்கள் செய்திருந்தார்கள்ங்கிறத வாக்குமூலமா கொடுக்குறீங்க. அந்த மாதிரி ஒரு வாக்குமூலம் நீங்க கொடுக்கும்போது நீங்க ரிசைன் பண்ணுங்க சொல்றேன். அல்லது முதல்வருக்கு தெரியாமலேயே இது நடந்திருக்கா, அல்லது முதல்வருக்கு தெரிஞ்சுதான் இது நடந்துட்டு இருக்கா தமிழ்நாட்டுல 4 வருஷமா அப்படிங்கிறது நீங்க எனக்கு சொல்லுங்க. 4 வருஷமா காவல்துறை தலைமை முதல்ல வந்து சைலேந்திர பாபு இருந்தாரு. அதுக்கப்புறமா இவர் வந்திருக்கிறார். 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமாவே நீங்க வச்சுக்குவோம் இருந்துன்னு சொன்னா முதல்வருக்கு தெரியாமலேயே தனிப்படை அமைத்து அதை கொலைப்படைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா சங்கர் ஜிவாலை டிஸ்மிஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னா எங்க அல்லது முதல்வர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா முதல்வருடைய கண்ட்ரோல்ல காவல்துறை இல்லை, காவல்துறை தலைமையினுடைய கண்ட்ரோல்ல காவலாளிகள் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் தனித்தனியான தீவு மாதிரிதான் செயல்பட்டு இருக்கு. அதனாலதான் இந்த தனிப்படை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தனிப்படைங்கிறது கால மாற்றத்தின் காரணமாக ஒரு கொலைப்படையாக மாறிவிட்டது. இந்த மாதிரி ஒரு கொலைப்படையை வச்சுட்டு நீங்க சட்ட ஒழுங்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு நிர்வாகமா ஒரு ஆட்சியா? ஏன்னா ஒரு பேரலல் இது இருக்கக்கூடாது. நிர்வாகம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இக்கானமி சொன்னா பேரலல் இக்கானமி இருக்கக்கூடாது. கள்ளப்பண தந்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இருக்கக்கூடாது. கள்ளப்பண தந்தை எதுன்னு சொன்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விடும். பொருளாதாரம் உண்மையிலேயே எவ்வளவு வளர்ச்சி அடைகிறதுங்கிறது நமக்கு தெரியாம போயிடும். அது காவல்துறை தான் இருக்கணுமே தவிர காவல்துறைக்கு பேரலா இன்னொன்னு குறுக்குச்சால் ஓட்டிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது பண்ணக்கூடாது. அதைத்தான் இந்த காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்க நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ல போலீஸ் மேல எனக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. போலீஸ் மாதிரி சொல்றாங்க இல்லையா, எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற குறுஞ்செய்தி, எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிற இமெயிலு, தற்கொலை என்று சொல்லப்படுகிற ஒரு சம்பவம், இதுல எல்லாத்தையுமே எனக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்களை ஞானசேகரன் வழக்குல என்னாச்சு, எவ்வளவு சார் அப்படிங்கறத நம்ம கேட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு சார் மட்டும் தான் இருக்காருன்ட்டு அருண்குமார் முன்னாலே முந்திரக்கொட்ட மாதிரி வந்து சொல்லிவிட்டாரு. கரெக்டா? ஆனா அதுக்குள்ள சார் இருப்பாங்க அப்படிங்கறத அந்த எஸ்ஐடி மூலமா வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அந்த எஸ்ஐடியையே அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க, சார் கிடையாது அப்படின்னுட்டாங்க. கூடவே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, இதுக்கு மேலேயும் நீங்க அந்த சார்கள் பத்தி பேசுனீங்கன்னு சொன்னா அது வந்து அவமதிப்பு அப்படின்னாங்க. நாங்க ஒண்ணும் சொல்லலையே, இருப்பை பத்தி நாங்க தான் சொன்னோம்னா அவமதிக்கலாம். பட் அந்த சந்தேகம் ப்ராப்ளம் இருக்கு, அதையும் மேனேஜ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா சார். நவீன்குமார் இந்த கையாடல் தொடர்பாக இந்த ஒரு நபர் மட்டுமே இதுல சம்பந்தப்பட்டிருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஒரு நபர் மட்டுமே 44 கோடியே 50 லட்சத்தை எப்படி கையாளல் பண்ணியிருப்பாரு? அவருக்கு பின்னாடியில யாராவது இருந்திருப்பாங்களா? ஓகே, நான் அதான் திருப்பி அதான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆளா இருக்க முடியாது சார். ஏன்னா இது வந்து 44 கோடி ரூபாய் சமாச்சாரம். ஒரு ஆள் வந்து அதை பண்ண முடியாது. நீங்க பாருங்க, இது வந்து ஒரு பால் நிறுவனம்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பேமெண்ட் போகும். விற்பனை பண்ணுவாங்க, அந்த பேமெண்ட் அவங்களுக்கு வரும். ஸோ விற்பனை மையங்கள்ல இருந்து அவங்க பேமெண்ட் டைரக்டா அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போடுவாங்களே தவிர உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கோ என் அக்கௌண்ட்டுக்கோ தான் வராது. யாராவது ஒருத்தர் கியூஆர் கோடை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அது வேற விஷயம். அது வந்து ஸ்மால் அமௌண்ட்ஸ் தான் வரும். ஆனா இது வந்து டைரக்ட்லி அக்கௌண்ட் டிரான்ஸ்பரா தான் ஆகும். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து சில்லறை வந்து கேஷும் இருக்கும், நிறைய இதுல ஆன் அக்கௌண்ட்டும் அவங்க பண்ணிடுவாங்க. இந்த கூகுள் பே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க டைரக்டா கம்பெனியுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ எவ்ரி டே அதை வந்து அவங்க டேலி பண்ணுவாங்க. எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு, இந்த பணம் வந்திருக்கா, எவ்வளவு விற்பனை ஆயிருக்கு, இவ்வளவு பணம் போயிருக்கா, இது ரெண்டு டேலி பண்ணிட்டு பாக்கி இவ்வளவு பணம் இருக்காங்கிறத டெய்லி பேசிஸ்ல அவங்க பார்க்கத்தான் செய்வாங்க. அதனால இது வந்து ஒரு சாதாரண நபர் பண்ண முடியாது அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது அந்த ஞானசேகரன் விஷயத்துல சார்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரே ஒரு சார் தான் இருக்காரு அப்படின்ட்டு நம்ம அருண்குமார் முதலே வந்து சொல்லிவிட்டாரு. அந்த சார் வேற சார்கள் இல்லை அப்படின்னுட்டும் அந்த 3 பெண் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளும் சொல்லிட்டாங்க. இப்ப பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் அதே சொல்லிட்டாங்க. அதனால நம்ம வந்து அதை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது பாருங்க. ஆனா இங்கேயும் அதே மாதிரி பல சார்கள் இருப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதாவது
விற்பனை மையங்கள்ல இருக்கிறவங்க இவருடைய கூட்டாளியா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கூட்டாளியாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அல்லது விற்பனை மையங்கள்ல இருந்து வேற எங்கேயோ பணம் போய் இவரை பலிகடா ஆக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்ணின பிறகு இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் எப்படி பண்ணிருக்காங்கிறத பார்த்த பிறகுதான் நம்மளுக்கு இதை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னால புரிய முடியாது. ஓகே சார், இந்த வழக்கை பதிவு செய்யாமல் விசாரணை எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பணம் குறித்து ஒரு சந்தேகம் எழுகிறது. இது ஒரு கணக்கில் கட்டாத பணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, இது ரெண்டுமே வேற மாதிரியான விஷயங்கள் தான். ஒண்ணு, வழக்கு பதியணுமா வேண்டாமா யாரும் டிசைட் பண்ண முடியாது. வழக்கு நீங்க புகார் கொடுத்துட்டீங்கன்னா வழக்கு பதியத்தான் வேணும். ஒண்ணு எஃப்ஐஆர் பதியணும், இல்லைன்னா சிஎஸ்ஆர் பதியணும். பதியாம யூ கேனாட் கோ அஹெட் அப்படிங்கிறது ஒரு நியம். நீங்க வழக்கு பதியாம நீங்க விசாரணை பண்ணினீங்கன்னு சொன்னா தட் இஸ் இல்லீகல். இதைத்தான் தனிப்படைங்கிற கொலைப்படை தமிழ்நாட்டுல பண்ணிக்கிட்டு இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதுல அக்கௌண்ட் யாருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, இவங்க உண்மையிலேயே இவர் திருடி இருக்காரா இல்லையா, பணத்தை எடுத்திருக்கிறாரா இல்லையா, அவருக்கு நான் திருப்பி தரேன் கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறாரு, அந்த கடிதம் அவரால் எழுதப்பட்டதா அல்லது எழுதி வாங்கப்பட்டதா, அதாவது இந்த குற்றத்தை நான் செய்தேன் என்று ஒப்புக்கொள்ளுமாறு அவர் நிர்பந்திக்கப்பட்டாரா, கட்டளையிடப்பட்டாரா, அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, இதெல்லாம் கேள்விகள். அதனால இது வேற மேட்டர், இது வேற மேட்டர். ஆல் செட் அண்ட் டன். இதுல நான் சொன்ன மாதிரியே பல முடிச்சு, அதாவது லூஸ் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இணைக்கப்படாத பல முனைகள் இருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் நாம் இணைத்து பார்த்தால்தான் உண்மையிலே யார் குற்றவாளி அப்படிங்கிறது தெரியும். நான் நவீன் குற்றவாளி இல்லைன்னு சொல்லல, ஆனா அவர் குற்றவாளின்னு நான் சொல்லல. தீர விசாரிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதே சமயம் பாண்டியராஜன் இன்வால்வ் ஆயிருக்கிறாருன்னு சொன்னா, பாண்டியராஜனுக்கு இன்வால்வ் ஆகிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு சார்? ஒரு டிசிக்கு இன்வால்வ் பண்றதுக்கு என்ன சார் அவசியம் இருக்கு? அந்த காவல் நிலையக்காரங்களே பண்ணுவாங்கல்ல, அவங்க வேணா சைபர் கிரைம் கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுட்டு ஒரு தனிப்படை அமைச்சு அதை கூட நம்ம அவங்க பண்ணிருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி அவங்க விசாரணை எந்த ஆங்கிள் எடுத்துட்டு போயிருக்கணும், இந்த பணம் எங்கேருந்து வருது, இவருடைய அக்கௌண்ட்ல எப்படி வந்தது, அதை யார் அனுப்பிச்சாங்க, இவருக்கும் விற்பனை மைய உரிமையாளர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, இந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் அவங்க போயிருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. உண்மையிலேயே சரியான தடத்தில் இவர்கள் விசாரணை செய்தார்களா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம சந்தேகம் தான் பட முடியும். சந்தேகம் யார் மேல பட முடியும்? போலீஸ்காரன் மேலதான் சந்தேகம் பட முடியும். ஏன்னா அடிச்சு கொன்னது நீங்க தானே, அதாவது அஜித் குமார் அடிச்சு கொண்டது நீங்க தானே, அப்போ உங்க மேலதானே சந்தேகம் வரும். மோரோவர் 44 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண சமாச்சாரம் கிடையாது. அதுல நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால உண்மை குற்றவாளி யார்? அது நவீனாகவும் இருக்கலாம், நவீன் அல்லாமலும் இருக்கலாம். ஆல் செட் அண்ட் டன். நீங்க நேர்மையான விசாரணை பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எதுக்கு சார் விடுப்புல போகணும்? ஏன் லீவு போட்டுட்டு போகணும்? ஏன் பயப்படுறீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல, நான் விசாரணை தான் பண்றேன், கரெக்டா தான் பண்றேன் சொல்லிட்டு போங்களேன். அங்கதான் சார் டவுட் வருது. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.